வந்து கங்கையா Hi guys, welcome back to RIYA CREATION. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டைலாக் வரும். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்க டைலாக்கோட லிரிக்ஸ்மே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு எஃபர்ட்ஸ் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ வந்துட்டு டைலாக் அடுத்து வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ 8.23 செகண்ட் வரைக்கும் டைலாக் வரும். ஸோ அதுக்கு அடுத்து எண்ட் வரைக்கும் வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யாரை வச்சுட்டு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு லைனை ஆட் பண்ணிக்கணும். ஸோ மீடியாவில் போயிட்டு உங்களோட இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைட்க்காக வந்துட்டு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜூமிங் ஆப்ஷன் வரும். ஸோ அப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்டர் அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி செட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேக் சைடு இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு ஆட் பண்ணணும். மேலே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு லைனாக இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இமேஜஸ்லாம் எண்ட் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டும் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு இமேஜஸோட எஃபோர்ட்டும் கொடுத்துருப்பேன், தென் அந்த லிரிக்ஸோட எஃபோர்ட்டுமே கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம டைலாக் இருக்க லிரிக்ஸோட எஃபோர்ட்டை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் இருக்க எஃபோர்ட்டை வந்துட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எஃபர்ட்ஸ் போனீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பீட் மார்க் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டைலாக் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த டைலாக் எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் லைனாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைலாக் எது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் வந்துட்டு அந்த எஃபோர்ட்டை வந்துட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இமேஜஸ்க்கெலாம் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இமேஜில் இருக்க எஃபோர்ட்டை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபர்ட்ஸ் போனீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு டைலாக் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அந்த எஃபர்ட்ஸ்க்கு அடுத்து வந்துட்டு இமேஜஸ் வரும். ஸோ அந்த இமேஜ்லேருந்து இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்ஸை வந்துட்டு லைனாக எண்டு வரைக்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு எஃபர்ட் தான். ஸோ நீங்கள் எண்டு வரைக்கும் வந்துட்டு லைனாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ இந்த எஃபர்ட்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபோர்ட் வந்துட்டு நம்ம லைனாக வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு லைனாக இமேஜஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எண்ட் வரைக்கும் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்மே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டனில் போய் ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷனை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு நமக்கு டெம்ப்ளேட் வந்துட்டு பிளாக் கலர் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக வேணும் இல்லையா? ஸோ அந்த டெம்ப்ளேட்டை அகைன் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளேஸில் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு அகைன் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.